இலங்கை தமிழரசு கட்சி எவ்வாறான முடிவுகளை அமல்படுத்த உள்ளது? மன்னாரில் எம்.ஏ. சுமந்திரன். மத்திய கிழக்கில் போர் பதற்றம். இலங்கையிலிருந்து வெளியேற தடுமாறும் வெளிநாட்டவர்களுக்கு அவசர அறிவிப்பு. மத்திய கிழக்கில் பதற்றம், எரிபொருள் பற்றாக்குறையா? இலங்கை மக்களுக்கு கடுமையான அவசர அறிவுறுத்தல். தமிழர்களை அடக்கியாளும் சட்டம் நீக்கப்பட வேண்டும். வேலன் சுவாமிகள் பதிலடி. இலங்கை வான்பரப்பில் வெளிநாட்டு போர் விமானங்களா? விமானப்படை விளக்கம். தமிழக இழுவை படைகளுக்கு இலங்கை கடற்பரப்பில் ஒருபோதும் அனுமதி இல்லை. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குக இலங்கை அரசாங்கத்திற்கு ஐநா உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் கடும் வலியுறுத்து. இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் அடம்பன் பகுதியில் பொதுமக்கள் சந்திப்பு நேற்றைய தினம் மதியம் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை தலைவர் தலைமையில் இடம்பெற்ற குறித்த சந்திப்பில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது முன்னாள் போராளிகள், பொதுமக்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இக்கலந்துரையாடலில் தமிழரசு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இக்கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சியின் செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் எதிர்வரும் காலங்களில் இலங்கை தமிழரசு கட்சி எவ்வாறான முடிவுகளை செயல்படுத்த உள்ளமை என்பது தொடர்பாகவும் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெளிவுபடுத்தினார். அரசியல் யாப்பை உருவாக்குகிற போது அங்கே இவங்களுடைய கட்சி இந்த சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்தது. அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் அங்கேயும் பெரும்பான்மை வாக்குகளினாலே அது முறியடிக்கப்பட்டது. 84, 13, 86, 12 என்று ஒவ்வொரு முன்மொழிவும் முறியடிக்கப்பட்டது. அந்த வேளையிலே தான் 1971ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலே தந்தை செல்வா சொன்னார், இது பெரும்பான்மை அல்ல, இது பேரினவாதம். எல்லாம் நாங்கள் கேட்கிற நியாயமான கோரிக்கைகளையும் நீங்கள் உங்களுடைய கூடுதலான எண்ணிக்கையினாலே முறியடிக்கிறீர்கள். இனி நாங்கள் இங்கே இருந்து பிரயோசனம் இல்லை, நாளையிலே இருந்து நாங்கள் இங்கு வரமாட்டோம். அப்படியாக உருவாக்கப்பட்டதுதான் முதலாவது குடியரசு அரசியல் யாப்பு, தமிழ் மக்களுடைய பங்கு பெற்றல் இல்லாமல். இரண்டாவது குடியரசு அரசியல் யாப்பு 77ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது அதிலேயும் ஆட்சியிலே இருந்த அரசாங்கத்துக்கு 6இல் 5 பெரும்பான்மை இருந்தது. 3இல் 2 தான் தேவை. ஆனால் 6இல் 5 பெரும்பான்மை இருந்த அரசாங்கம் தான் நினைத்தபடி ஒரு அரசியல் யாப்பை உருவாக்கியது. இந்த இடைப்பட்ட காலத்திலே தேசிய வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்டு விட்டோம். குடியரசு என்று சொன்னால் என்ன? குடிமக்கள் சேர்ந்து உருவாக்குகிற ஒரு யாப்பு. இந்தியாவுக்கும் எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்த நேரத்தில் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தபடியா தான் எங்களுக்கும் அதோட கிடைச்சது. 47ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு அவர்களுக்கு இங்கிலாந்து ஒரு யாப்பை கொடுக்கவில்லை. எங்களுக்கு தான் இங்கிலாந்து ஒரு யாப்பை கொடுத்தார்கள், சோல்பரி யாப்புன்னு சொல்லி. இந்தியாவுக்கு ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் ஒரு யாப்பை கொடுக்கவில்லை. நீங்களாகவே உங்களுடைய யாப்பை தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று 3 வருட காலமாக அவர்கள் யாப்பை தயாரித்தார்கள். அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கி கலாநிதி B.H. அம்பேத்கர் அதுக்கு தலைவர். தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று சொல்லப்படுகிற சமூகத்திலே இருந்து வந்த ஒருவர் தான் மகாத்மா காந்தி, அவரைத்தான் தலைவராக நியமித்தார். 3 வருட காலமாக அனைத்து மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி அந்த யாப்பு உருவாக்கப்பட்டது. அப்படியாக உருவாக்கப்பட்டபடியினால் தான் அங்கே மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. மாநிலங்கள் எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? மொழி அடிப்படையிலே தான் உருவாக்கப்பட்டது. மொழிசார் மாநிலங்கள், லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் என்று சொல்வார். மொழிசார் மாநிலங்கள். ஆகவே தமிழருக்கு ஒரு மாநிலம், தெலுங்கு பேசுகிறவர்களுக்கு ஆந்திர பிரதேசம் இப்பொழுது 2 மாநிலங்களாக பிரித்திருக்கிறது. மலையாளம் பேசுகிறவர்களுக்கு கேரளா தெற்கிலே, கன்னடம் பேசுகிறவர்களுக்கு கர்நாடகா. அப்படியாக மொழிசார் மாநிலங்கள் ஆக பிரிக்கப்பட்டு ஆட்சி அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அப்படி பகிர்ந்தளிக்கப்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கும் இந்தியா ஒரு நாடாக இருக்கிறது. ஏனென்றால் ஆட்சி அதிகாரங்கள் அந்தந்த மாநிலங்களிலே கொடுக்கப்பட்டது. ஆனால் இலங்கைக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை.
நாங்கள் எங்களுக்கு அப்படியாக தமிழ் பேசுகிற மாநிலம் ஒன்று வேண்டும் என்று கேட்ட போது அது பெரும்பான்மையினத்தருடைய கையிலே ஆட்சி அதிகாரம் போய் சேர்ந்து விட்டது. குடியரசு அரசியல் யாப் என்று சொல்லி இந்தியாவிலே 47ஆம் ஆண்டிலிருந்து 50ஆம் ஆண்டு வரைக்கும் செய்ததைத்தான் இலங்கையிலே 70ஆம் ஆண்டிலிருந்து 72ஆம் ஆண்டு வரைக்கும் செய்தார்கள். அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கினார். ஆனால் அனைவருடைய கருத்துக்களும் கேட்கப்படவில்லை. தமிழ் மக்களுடைய முன்மொழிவுகள் புறக்கணிக்கப்பட்டன. ஆகவே அந்த தேசிய வாழ்க்கையிலே இருந்து அதுவும் பிரதானமாக எந்த சமூக ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு நாடாக வாழுகிறோம் என்று நாங்கள் இணங்குவதாக இருந்தால் அந்த சமூக ஒப்பந்தத்துக்கு அனைத்து மக்களும் இணங்க வேண்டும். அப்படி இல்லாமல் எங்களை வெளியே புறந்தள்ளி வைத்து தாங்களாக ஒரு அரசியல் யாப்பை உருவாக்கின காரணத்தினால் தான் எங்களை நீங்கள் வெளியே விட்டு விட்டீர்கள், ஆகவே நாங்கள் தனியாக போகிறோம் என்று சொல்லி 76ஆம் ஆண்டு ஒரு தனிநாடு தீர்மானம் வட்டுக்கோட்டையிலே நிறைவேற்றப்பட்டது உங்களுக்கு தெரியும். மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் நாட்டை விட்டு வெளியேற முடியாத வெளிநாட்டினரின் விசா காலத்தை நீட்டிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த காலம் 7 நாட்களுக்கு நீட்டிக்கப்படும் என்றும் அதற்காக எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என்றும் குடிவரவு மற்றும் குடிகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் கூறுகின்றார். மத்திய கிழக்கின் ராணுவ நிலைமை காரணமாக வான்வெளி வழியாக இயக்கப்படும் அனைத்து விமானங்களையும் நிறுத்தி வைக்க இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக இலங்கையை விட்டு வெளியேற முடியாத பயணிகள் சிரமங்களை எதிர்கொள்வார்கள். இதை கருத்தில் கொண்டு இந்த விசா நீட்டிப்புகளை வழங்க முடிவு செய்துள்ளதாக குடிவரவு மற்றும் குடிகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அதன்படி அவர்கள் புறப்படும் ஏற்பாடுகள் செய்யப்படும் வரை அவர்கள் சிரமமின்றி நாட்டில் தங்க அனுமதிக்கு பொருத்தமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா நேற்று அதிரடி தாக்குதலை தொடங்கியுள்ள நிலையில் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி மையங்கள், அணுசக்தி உள்கட்டமைப்புகள், ராணுவ தளங்கள் என பல்வேறு பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கின் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடாத்தி வருகின்றது. அதன்படி மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவ படைத்தளம் அமைந்துள்ள குவைத், பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, ஓமன், ஜோர்தான் ஆகிய நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடாத்தி வருகின்றது. ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடாத்தி வருகின்றது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமை இந்த நாட்டின் எரிபொருள் விநியோகத்திற்கு தடையாக அமையாது என இலங்கை கனி எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார். அத்துடன் யாராவது கலன்களில் எரிபொருளை பெற்றுச் சென்று அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சித்தால் அவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மக்களுக்கு கடுமையாக அறிவுறுத்தலையும் வழங்கியுள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் வரை முன்பதிவு செய்யப்பட்டுள்ள எரிபொருள் கையிருப்புகள் கிடைப்பதில் எவ்வித தாமதமும் ஏற்படாது. குறித்த எரிபொருட்கள் இந்தியா மற்றும் சிங்கப்பூரிலிருந்து கிடைக்க உள்ளன. இதன் காரணமாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமை இந்த நாட்டின் எரிபொருள் விநியோகத்திற்கு தடையாக அமையாது. நாங்கள் இதனை பொறுப்புடன் கூறுகின்றோம். எனவே எரிபொருள் வரிசைகளில் காத்திருப்பதில் எந்த பயனும் இல்லை. இன்று நாங்கள் எரிபொருள் விநியோகம் செய்ய திட்டமிட்டிருக்கவில்லை. எனினும் பொதுமக்கள் அதிக அளவில் எரிபொருளை கொள்வனவு செய்தால் விநியோக பணிகளில் ஈடுபடும் அனைத்து ஊழியர்களையும் நாம் பணிக்கு அழைத்துள்ளோம். தற்போது எரிபொருள் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நாளை பௌர்ணமி தினமாக இருந்தாலும் எரிபொருள் விநியோகம் தொடர்ந்து நடைபெறும். அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் கலன்களுக்கு எரிபொருள் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளோம். யாராவது கலன்களில் எரிபொருளை பெற்றுச் சென்று அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சித்தால் அவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். காலம் காலமாக எங்களை அடக்கி ஆள்வதற்கு சிங்கள அரசுகள் பயன்படுத்திய சட்டங்கள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும். அவ்வாறு நீக்கி எமக்கான சுமூகமான நல்லிணக்கமான சூழல் ஏற்படுத்தப்பட்டால் மட்டுமேதான் நாங்கள் அரசியல் தீர்வு பற்றி பேச முடியும் என வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். நேற்று யாழில் இடம்பெற்ற பயங்கரவாதத்தில் இருந்த அரசை பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்களை நீக்காமல் இந்த சட்டத்திற்குள்ளே எங்களை அடிமையாக வைத்துக் கொண்டு இன்னொரு சட்டமான 6ஆம் திருத்தச் சட்டத்தின் ஊடாக கருத்து சுதந்திரத்தை அடக்கி வைத்துக் கொண்டு பேச பாருங்கள் என்றால் சட்டங்களாலே அடக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சமூகம் எவ்வாறு சுதந்திரமாக பேச முடியும்? ஆகவே இதற்காகத்தான் நாங்கள் சர்வதேசத்திடம் நீதி கோரி போராடுகின்றோம். ஐக்கிய நாடுகள் சபை இருக்கலாம், ஐரோப்பிய யூனியனாக இருக்கலாம், சர்வதேச நாணய நிதியமாக இருக்கலாம், இலங்கையில் செல்வாக்கு செலுத்தும் ஏனைய சர்வதேச நாடுகளாக இருக்கலாம். இவை அனைத்தும் இலங்கை அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பதனூடாகத்தான் இந்த சட்டங்களை நீக்கவும் எமக்கு உதவி செய்யவும் முடியும். இந்நிலையில் பேதங்கள் கடந்து எமது மக்கள் தமிழர்களாக ஒன்றிணைந்தது மகிழ்ச்சிக்குரியது. எனவே எமது இலக்கு அடையும் வரை இவ்வாறான போராட்டங்கள் தொடரும் என்றார். வடக்கு கிழக்கு குடிசார் சமூகங்களாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சார்பிலே கடந்த
12 நாட்களாக பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க கோரியும் அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்ட முன்வரவு வேண்டாம் என்றும் எந்த பயங்கரவாத தடைச்சட்டமுமே எங்களுக்கு வேண்டாம் என்ற துணைப்பொருளிலே கையெழுத்துக்கள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமெங்கும் சேகரிக்கப்பட்டன. பல்வேறு சிவில் அமைப்புகள், தனிநபர்கள், கழகங்கள், சமூக மட்ட அமைப்புகள் என்று பல தரப்புகளாலும் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் இன்று மொத்தமாக 29,069 கையெழுத்துக்கள் இந்த குறுகிய காலப்பகுதியிலே சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை இன்றைய தினம் நாங்கள் பதிவு தபால் ஊடாக ஸ்ரீலங்காவினுடைய நீதி அமைச்சின் செயலாளருக்கும் நீதி அமைச்சுக்கும் அனுப்பி வைக்கின்றோம். இதனுடைய பிரதிகள் சர்வதேச மட்ட அமைப்புகள் அனைத்துக்கும் நேரடியாகவோ அல்லது மின்னஞ்சல் ஊடாகவோ வெகு விரைவிலே அனுப்பி வைக்கப்படவும் இருக்கின்றன. அந்த விதத்திலே இப்பொழுது நாங்கள் இவற்றை பதிவு தபால் ஊடாக அனுப்புவதற்காக இங்கே வந்து இந்த செயற்பாட்டை இப்பொழுது செய்கின்றோம். நன்றி. இலங்கை வான்வழியில் வெளிநாட்டு ராணுவ விமானங்களுக்கு செயற்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என இலங்கை விமானப்படை மறுத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது மேற்கொண்ட ராணுவ தாக்குதலின் பின்னர் இலங்கையிலும் வானில் ராணுவ விமான இயக்கம் அதிகரித்துள்ளதாக சிலர் ஊகித்த நிலையில் இதுகுறித்து பொதுமக்கள் கரிசனை வெளியிட்டுள்ளனர். இதற்கு பதிலளித்த விமானப்படை பேச்சாளர், அண்மையில் காணப்படும் விமான இயக்கங்கள் அனைத்தும் உள்நாட்டு நடவடிக்கைகளுக்கானவையாகும் என்றும் திட்டமிட்ட பயிற்சிகளுடன் ஒரு பகுதியாக நடைபெறுவதாக தெரிவித்தார். இந்த பயிற்சிகள் விமானப்படையின் 75ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நடாத்தப்படுகின்றன. 75ஆம் ஆண்டு விழா நிகழ்வுகள் 2026 மார்ச் 2ஆம் தேதி ஹட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் முக்கிய விமானப்படை தின அணிவகுப்புடன் ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து 2026 மார்ச் 6 முதல் 8 வரை ரத்லானை விமானப்பட தளத்திலும் பொதுமக்களுக்கான விமான கண்காட்சி மற்றும் வானியல் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இந்த நிகழ்வுகளில் வானியல் திறன் காட்சிகள், நவீன விமான தொழில்நுட்பங்கள் மற்றும் பல்வேறு விமானங்கள் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட உள்ளன. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நடவடிக்கைகளை கட்டம் கட்டமாக முன்னெடுத்துள்ளோம். இதன் ஒரு கட்டமாக எதிர்வரும் மே மாதம் இந்தியாவின் தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்ய உள்ளேன். இந்திய மீனவர்களின் இழுவைப்படை மீன்பிடிக்கு இலங்கை கடற்பரப்பில் ஒருபோதும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என கடற்றொழில் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். புனித கச்சதீப அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா வெகு விமர்சையாக நேற்று கொண்டாடப்பட்டது. திருவிழாவில் கலந்து கொண்ட இந்திய நாட்டுப்படகு மீனவர் சங்கம் மற்றும் தமிழக கடல்சார் சங்கம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் அமைச்சருக்கு பொன்னாடை போர்த்தி இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினர். அத்துடன் மகஜர் ஒன்றையும் அமைச்சரிடம் கையளித்தனர். இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் சந்திரசேகர், இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்ட போது இருதரப்பு மீனவர் பிரச்சினை குறித்து கலந்துரையாடியுள்ளார்கள். மீனவர் பிரச்சினைக்கு கட்டம் கட்டமாக தீர்வு காணப்படும். எதிர்வரும் மே மாதத்துக்கு பின்னர் இந்தியா தமிழகத்திற்கு செல்ல உள்ளேன். இதன்போது இந்த பிரச்சினையுடன் தொடர்புடைய சகல தரப்பினருடனும் கலந்துரையாட உள்ளோம். தேவையாயின் இந்திய மத்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக உள்ளோம். கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவிப்பது தொடர்பில் நீதிமன்றமே தீர்மானிக்கும். நீதிமன்ற விடயத்தில் எம்மால் தலையிட முடியாது. சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களுக்கு அதிகபட்ச தண்டப்பணம் அறவிடப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. தண்டப்பணம் குறித்து அமைச்சு மட்டத்தில் கவனம் செலுத்தப்படும். இந்திய மீனவர்களின் இழுவைப்படகு பயன்பாட்டில் இலங்கையின் மீன்வளம், கடல்வாழ் வளங்களுக்கு பாரிய அச்சுறுத்தல் காணப்படுகிறது. கடல் வளங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு. ஆகவே இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் இழுவை படகை பயன்படுத்துவதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்றார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை முற்றாக நீக்குமாறும் புதிதாக உருவாக்கப்படும் சட்டம் மனித உரிமைகள் நியமங்களுக்கு ஏற்புடையவாறு அமைவதை உறுதிப்படுத்துவதற்கு சிவில் சமூகங்களுடன் இணைந்து பணியாற்றுமாறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 61வது கூட்டத்தொடர் திங்கட்கிழமை ஆரம்பமாகி எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரின் போது இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தீர்மானத்தை மேலும் 2 வருட காலத்திற்கு கால நீடிப்பு செய்து நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அதன் பிரகாரம் இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக்குரல் நிலவரம் தொடர்பான ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க்கின் எழுத்துமுள்ள அறிக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் 63வது கூட்டத்தொடரிலும், விரிவான அறிக்கை அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் 66வது கூட்டத்தொடரிலும் சமர்ப்பிக்கப்படும். இந்நிலையில் கூட்டத்தொடரில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் இலங்கை சார்பில் உரையாற்றிய
ஜெனீவாவுக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி சுமித் தசநாயக்கு இன்னமும் தீர்வு காணப்படாத பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் உலக கட்டமைப்புகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதுடன் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை உயர்ஸ்தானிகர் வோல்கர் டக்கினால் உலகளாவிய மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பான அறிக்கை பேரவையில் முன்வைக்கப்பட்டது. அவ்வறிக்கையில் இலங்கை குறித்து பிரஸ்தாபித்த உயர்ஸ்தானிகர் பயங்கரவாத தடைச்சட்டத்தை முற்றாக நீக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியதுடன் புதிதாக உருவாக்கப்படும் சட்டம் மனித உரிமைகள் சட்டத்திற்கு ஏற்புடையவாறு அமைவதை உறுதிப்படுத்துவதற்கு சிவில் சமூகத்துடன் இணைந்து பணியாற்றுமாறும் வலியுறுத்துகிறேன் என தெரிவித்தார். அத்தோடு கடந்த ஆண்டு மனித உரிமைகளை மேம்படுத்துவதை முன்னிறுத்தி இலங்கை, பங்களாதேஷ், கொலம்பியா, சிலி உள்ளடங்களாக 35க்கும் மேற்பட்ட நாடுகளின் அரசாங்கங்களுடன் தனது அலுவலகம் பணியாற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டார்.